ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 24/6/2025. இன்னைக்கு பாபா என்ன சொல்றாருன்னா, जब स्वयं को अकाल मूर्त आत्मा समझेंगे तब अकाले मृत्यु से, अकाल से, सर्व समस्याओं से बच सकेंगे. பாபா சொல்றாரு, எப்பொழுது நீங்கள் உங்களை அகால மூர்த்தி, அதாவது அழிவற்ற மரணத்தால் நெருங்க முடியாத ஆத்மா என்று புரிந்து கொள்கின்றீர்களோ, அப்பொழுது அகால மரணத்தில் இருந்தும் எந்த ஒரு விதமான பிரச்சனைகளில் இருந்தும் நீங்கள் விடுபடுவீர்கள். ஏன்னா ஆத்ம சக்திங்கிறது பாபா சொல்றார் அவ்வளவு ஒரு உயர்ந்த சக்தி. அந்த ஆத்ம உணர்வுங்கிறதே உங்களை பலவிதமான ஸ்தூல சூக்ஷ்ம பந்தனங்களில் இருந்து விடுபடுத்தி விடும். அதனால எந்த ஒரு விதமான பாதிப்பும் நம் மீது ஏற்படாது. मानसिक चिंताएं मानसिक परिस्थितियों को हटाने का एक ही साधन है, अपने इस पुराने शरीर के भान को मिटाना. மாமா சொல்றாரு, மனதளவிலான கவலைகள், இது என்ன ஆகுமோ, இது எப்படி ஆகுமோ, அல்லது மனதை பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள், பிரச்சனைகள், இவற்றை சரி செய்வதற்கான ஒரே ஒரு வழி தன்னுடைய இந்த பழைய சரீரத்தின் உணர்விலிருந்து விலகுவது. ஏன்னா பாபா நமக்கு இதை புரிய வச்சிருக்கிறாரு. நாம எந்த உணர்வுல இருக்கிறோமோ அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு நினைவுக்கு வரும். நான் தேகம் எனக்கூடிய உணர்வுல இருந்தேன்னா இந்த தேகத்திற்கு எதெல்லாம் தேவையோ, யாரெல்லாம் தேவையோ, யார் மீது ஒரு அன்பு பற்றுதல் இருக்கோ அவங்க எல்லாரும் ஞாபகத்துக்கு வராங்க. அப்ப அவங்க சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் நினைவுக்கு வருது. பொருட்கள் ஞாபகத்துக்கு வரும், சாதனங்கள் ஞாபகத்துக்கு வரும். இதெல்லாம் ஆத்மாவிற்கு ஒரு 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 பந்தனம், ஒரு டிபெண்டன்சியை அது உருவாக்கிடும். அப்ப தானாகவே நமக்கு கவலைகள் வரும். அதனால இதுல இருந்து சுலபமாக விலகுவதற்கான வழி பாபா இப்படி முரளியில சொல்லல, சோடத்தோ சூட்டே, நீங்க அதை விட்டீங்கன்னா அதுல இருந்து விடுபடலாம். சோ அதை எப்படி விடுறது? அதை விடணும்னா ஏதோ ஸ்தூலமா ஹட்டயோகி போல சன்னியாசி போல நம்ம விடணும், அப்படி இல்லை. ஆனா அதுக்கு பதிலாக உணர்வை மாத்திடணும். சோ இது ஆத்ம உணர்வு. இப்ப ஆத்மான்ற உணர்வுல இருக்கும் பொழுது ரொம்ப சிம்பிள், அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நினைவுக்கு வரும். சோ ஆத்ம உணர்வுல இருந்தோம்னா ஆத்மா சம்பந்தப்பட்ட அதனுடைய ஞானம், நான் எந்த வீட்டுல இருந்து வந்தேன், எங்க போகணும், அதனுடைய குணங்கள், இதெல்லாம் நமக்கு நினைவுக்கு வரும். எனவேதான் பாபா சொல்றாரு, நீங்க ஆத்ம உணர்வுல இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது சுலபமாக ஆகிவிடும். दे अभिमान को मिटाने से सर्व परिस्थितियां मिट जाएंगी. தேக அபிமானத்தை நீக்குவதன் மூலம் அனைத்து சூழ்நிலைகளும் தானாகவே உங்களை விட்டு நீங்கிவிடும். இன்னொன்னு, அப்ப நம்ம ஆத்ம உணர்வுல இருக்கும் பொழுது நமக்கு அந்த நல்ல குணங்கள், நல்ல பண்புகள் நமக்கு நினைவுக்கு வருது. அதை நம்ம தானா இமர்ஜ் பண்றோம். ஸோ எப்பொழுதுமே நல்ல உணர்வுகளை கொண்டு வரோம்னாலே அதுவே ஒரு நல்ல கர்மம், புண்ணிய கர்மம். அந்த புண்ணிய கர்மத்தினுடைய அந்த சேமிப்பு கணக்கு நமக்கு இருக்கும் பொழுது நம்ம முன்னாடி வரக்கூடிய தடைகள் எல்லாம், அந்த மலைகள் எல்லாம் தானாகவே தூள் தூள் போல ஆகிடும். அதனாலதான் பாபா சொல்றாரு, ரொம்ப எளிமையான வழி அந்த பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுறதுக்கு தேகாபிமானத்தை விட்டுட்டு நான் ஆத்மா எனக்கூடிய நினைவுல வர்றதுதான் நல்லது. ஓம் சாந்தி.